கண்டிக்கத்தக்கது, வருத்தம் எல்லாம் கிடையாது, இது கண்டிக்கத்தக்கது. அப்போ நீங்க சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது. திமுக அரசுக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இடஒதுக்கீடு என்பது சாதி அடிப்படையிலே தான் வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த சாதியின் அடிப்படையிலே கணக்கெடுப்பு 1931 தான் கடைசியில் நடத்தப்பட்டது, வெள்ளையரின் காலத்தில். 93 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு. இதில் வைத்துதான் இன்று வரை இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இடையிலே எந்த சமுதாயம் அதனால் வளர்ச்சி பெற்றிருக்கிறது, பயன் பெற்றிருக்கிறது, எந்த சமுதாயங்கள் பயன் பெறவில்லை என்று தெரிந்து கொள்ள முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லையா? எப்படி அது ஆர்வம் இல்லாம போகும் உங்களுக்கு? ஒரு உதாரணம், பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினார்கள். 60 விழுக்காட்டிலிருந்து 75 விழுக்காடு அதிகப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, அங்க முக்கியமான ஒரு புள்ளி விவரத்தை அறிந்தார்கள். அதில் 94 லட்சம் குடும்பங்கள், பீகாரில் 94 லட்சம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் 6000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று அந்த தகவலை கண்டறிந்தார்கள். இந்த கணக்கெடுப்புல, சர்வேல, இது காஸ்ட் சென்சஸ் நாங்க கேட்கல, காஸ்ட் சர்வே தான் நாங்க கேட்கணும். அப்போ அந்த 94 லட்சம் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதுல யாராவது ஒருத்தருக்கு வந்து தொழில் தொடங்குவதற்கு. அப்போ இதுதான் உண்மையான சமூக நீதி, இதுதான் உண்மையான வளர்ச்சியா நாங்க பார்க்கிறோம். இது செய்யணும். இது தெரியறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. எல்லாமே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. யார் எந்த சமுதாயமோ யாரும் எதிர்க்கல. ஏன் உங்களுக்கு இன்னும் மனசு வரல? மனசுதான் வரல. சட்டம் இருக்கு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவருக்கு கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கு. அப்ப முதலமைச்சருக்கு இல்லையா என்ன? அந்த சட்டத்தின்படி, அந்த சட்டத்தின்படி தான் பீகார்ல எடுத்திருக்கிறாங்க, ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால தமிழக அரசு உடனடியாக அதை நடைமுறை இருக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அது இல்லாம சமீபத்தில் பாத்தீங்கன்னா மேகதாது அணை சம்பந்தமாக வனத்துறையில் உள்ள நிலங்களுக்கு வேறு இடத்திலே மாற்று நிலங்களை கையப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆளுநர் உரை, குடியரசு தினத்துல கர்நாடகாவில் ஆளுநர் உரை வந்து அதுல வந்திருக்கு. கண்டிக்கத்தக்க, சட்டத்திற்கு எதிரான, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரான, காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரான செயல்பாடுகள் கர்நாடக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இதற்கு மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாம கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் 1000 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடும் செஞ்சிருக்கிற நிலையில தமிழக அரசினுடைய, தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் கர்நாடகாவில் காவிரி படுகைகளை ஒரு சின்ன கட்டுமானம் கூட கட்ட முடியாது என்று சட்டம், வழக்கு, ஏதாவது தீர்ப்பு இருக்கிறது, எல்லாமே இருக்கு. அதை மீறியும் வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று கேரளாவில் உள்ள ஆளுநர் உரை புதியதாக முல்லை பெரியாருக்கு அணை கட்டுவோம் என்று கேரளாவில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆளுநர் உரை. ஆளுநர் வந்து அந்த உரையை வந்து பேசல, அதாவது ஒரு 2 நிமிஷம் தான் பேசிட்டார். தொடக்கத்துலையும் கடைசியில் முடிச்சார். ஆனா இடையில இருக்க அவர் பேச்சு வெளியில வந்தது பார்த்தா நாங்க புதுசா அணை கட்டுவோம் என்று ஒரு அதுல வந்து செய்தி வந்திருக்கிறது, தீர்மானம் வந்திருக்கு. அப்போனா இதெல்லாம் வந்து அமைதியான முறையில் இருக்க முடியாது. ஏன்னா 2014 உச்ச நீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பு வழங்கி, அது இல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் அந்த அணைக்கு சென்று இந்த அணை வந்து இன்னைக்கு கட்டினாலும் இது அதை விட உறுதியா இருக்கு இந்த அணைன்னு அவங்க எல்லாம் வந்து செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு இன்னொரு அணை கட்டுறதுக்கு தேவை கிடையாது. அதனால இதெல்லாம் தமிழக அரசு கொஞ்சம் இன்னும் அது அதிகமா அது கவனம் செலுத்த வேண்டும்.